ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஒரு லாங் வீடியோ. டே 1 to டே 5 வரை எடுத்த எல்லா ஸ்டிச்சஸோட ஒரு லாங்கான வீடியோ இது. இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு சில டவுட்லாம் தான் கிளியர் ஆகும். சரிங்களா? நான் வந்துட்டு ஜரி த்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். பேசிக் ஸ்டிச் செயின் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸில் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக. உங்களுக்கு செயினில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீடில் உள்ளே விடும்போது நம்மளுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் ஹூக் இருக்கணும். சரிங்களா? ஆப்போசிட் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அடியில் வந்து த்ரெட்டு மாட்டுறது ஈஸியாக இருக்கும். மாட்டின உடனே நம்ம சைட் பார்த்த மாதிரி நீடில் ட்விஸ்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். சரிங்களா? பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட லைனை ஒட்டியே இன்னொரு செயின் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு போட்டது வந்து சிங்கிள் லைன் செயின், அதுக்கடுத்து அதை ஒட்டியே போடுறது டபுள் லைன் செயின். சரிங்களா? நீங்கள் பக்கத்தில் போட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கேப் இல்லாமல் நல்லா வரும் செயின். ரிட்டன் வரும்போது ஹூக் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அடியில் த்ரெட் மாட்டின உடனே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் ட்விஸ்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். சரிங்களா? இதை மைண்டில் ஞாபகம் வச்சுட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் செயின்லாம். உங்களுக்கு இங்கே வந்து எண்டு நாட் கிளியராக புரியும் பாருங்கள். ஒரு லாங்காக ஒரு செயினை போட்டு இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீடியில் உள்ளே விட்டு த்ரெட்டை மாட்டி இழுக்கும்போது அந்த செயினுக்குள்ளே இந்த செயினை போட்டு அடியில் த்ரெட் இழுக்கும்போது லாக் ஆகிடும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். இன்னொரு முறை போட்டு லாக் போடுறேன் பாருங்கள். எண்ட் நாட் போடுறேன் பாருங்கள். இல்லை, அந்த லாக்குக்குள்ளே ஒரு லாக்கு, அந்த செயினுக்குள்ளே ஒரு லாக்கு. ஃபஸ்ட்டு போட்ட செயின் வந்து நான் ரொம்ப லாங்காக போட்டேன்னா, இப்போ வந்து செயின் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் போடணும். நீங்கள் செயின் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக போடுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களோட டிசைன் வந்து நீட்டாக அழகாக தெரியும். அதே மாதிரி டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போடுங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அதிகமாக கட் ஒர்க்கு அப்புறம் நெட் அட்டாச்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த செயினுக்குள்ளே லாக் போட்டு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து வி ஷேப் ஸ்டிச். சரிங்களா? இதில் வந்துட்டு குட்டி குட்டி செயினை தான் போட்டு வரணும். போட்டுட்டு அந்த எட்ஜஸில் வரும்போது அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் குட்டி லாக் போட்டுட்டு லைட்டாக புல் பண்ணிங்கன்னா அது லாக் டைட் ஆகிடும். சரிங்களா? அப்படியே போட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க. அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு லைட்டாக புல் பண்ணி டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் செயினை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் ஃபுல்லாக செயினை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் லாக் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும்.
இங்கே வந்துட்டு சரி வந்து கட் ஆகிடுச்சு சரிங்களா. இங்கே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது என்ன ட்ரிக்குன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நடக்கும். அது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்றது அந்த டெக்னிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் முடிஞ்ச வரையும் செயினை வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லென்த்தாக கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டி செயினாக தான் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சூயிங் த்ரெட்டு இல்லைன்னா ஜரி த்ரெட் இது ரெண்டுத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2 த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஸ்பீட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட்டை 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு கர்வ் லைன் சரிங்களா. இதை வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன். இந்த கர்வ் லைன் வந்துட்டு அதிகமாக கொடி டிசைன், ஸ்கேலப் இந்த மாதிரி டிசைன்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. நீங்கள் இந்த கர்வ் லைன் போடும்போது செயின் ரொம்ப சின்னதாக போடணும். அப்போ தான் உங்களோட ஸ்டிச்சஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா லுக் இருக்காது, பார்க்க நல்லாவே இருக்காது சரிங்களா. வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நம்ம மொத்தம் 5 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா. Day 1 to Day 5 வரைக்கும்.
இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்குறதோடு நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேசிக் ஸ்டிச் வந்து செயின் தான். நீங்கள் செயினை வந்து முடிஞ்ச வரையும் டெய்லி ஒரு 5 நிமிஷமாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் மெட்டீரியலை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா?